வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க ஸ்டார்ட் வளமுடன். பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். எத்தனை நிமிஷங்கம்மா? 15 நிமிஷங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்கள் சூக்குவமாக எழுந்தருளி இந்த நிகழ்வுதனை நடத்தி கொடுப்பாராக. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். திருப்பூர் மண்டலம் ஜூம் குடும்பத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு சிந்தனைக்கு எடுத்தது உடற்பயிற்சியின் அவசியம். உடற்பயிற்சி என்பது மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை வயது வந்தவங்க எல்லாருமே தெரிஞ்சாக வேண்டும். ஒரு காலத்துல உடற்பயிற்சியை பத்தி கவலையே இல்லாம இருந்தாங்க. ஏன்னா உழைப்பினாலேயே மக்கள் எல்லாருமே பொருள் பெருக்கக்கூடிய பயிற்சியும் ஒரு தேவையும் வழக்கமா இருந்துச்சு. பிற்காலத்துலதான் எல்லா பொருட்களுமே விஞ்ஞான கருவிகள் கொண்டும், அதாவது தொழிற்சாலை கொண்டு பயன்படுத்தும் போது உழைப்பு என்பதே தேவையில்லாம போயிருச்சு. ஆனா உடல்ல உள்ள உறுப்புகளை எல்லாம் நல்லா இயங்கினாதான் உடல் நலமாக இருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி சமயத்துல நாம செயற்கையாகவே உடல் இயக்கத்திற்கு உழைப்புக்கு பதிலா பயிற்சி அளிக்க வேணும். நம்ம நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்தா பெண்களுக்கெல்லாம் நடனம் கத்து கொடுத்தாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கத்து கொடுத்தாங்க. எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி கத்து கொடுத்தாங்க. இதையே ஒரு விதத்துல மறைமுகமா எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்பதை எடுத்துக்காட்டுது. ஆனா இப்போ அதே நடனம், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்தா நல்லதுதான். ஆனா முடியுமான்னா முடியாது. அனைவரும் உடற்பயிற்சி செய்தே ஆகணும் என்பது நம்மளுடைய ஆசானின் கனவு. முன்பு வாழ்க்கை முறை மெதுவா நகர்ந்த நிலையில இருந்துச்சு. அதுக்கு தக்க மாதிரி உடற்பயிற்சி உருவாக்கப்பட்டு இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற காலம் மாறிடுச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விரைவு, அழுத்தம், பரபரப்புள்ள சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமது தேவைகளும் வேற விதமா மாறிடுச்சு. அப்ப பரபரப்புள்ள சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே முந்தைய உடற்பயிற்சி எல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவை ஆகாது. நாம சாதாரணமா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை மட்டும்தான் உடலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதன் காரணமா தான் ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் இவற்றில் ஏதேனும் ஒண்ணுல தேக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த தேக்கத்துல மின்குறுக்கு ஏற்பட்டு வலி, நோய் முதலியன நமக்கு உண்டாகுது. ஆகவே உடற்பயிற்சி முறைப்படி தினந்தோறும் செய்து வந்தோமானால் அக்குறைபாடுகள் அனைத்தையும் மாத்தி உடல் ஒழுங்காக இயங்குகிறது. நோய் எதிர்ப்பாற்றலையும் பெருக்கிக்கலாம், நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது ஔவையின் அமுதமொழி. இதனையே திருமூலர் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே அப்படிங்கிறாரு. கட்டடத்துக்கு நல்லா அஸ்திவாரம் போல, கப்பலுக்கு கலங்கர விளக்கம் போல, வண்டிக்கு அச்சாணி போல, மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதற்கு பெரிதும் உதவுவது எதுன்னா நம்மளுடைய உடல் நலந்தாங்க. அப்போ சமையல் சரியில்லைன்னா ஒரு நாளைக்குத்தான் துன்பம், அறுவடை சரியில்லைன்னா 4 மாத துன்பம், படிப்பு சரியில்லைன்னா 1 வருஷ துன்பம். ஆனா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நமக்கு ஆயுள் முழுவதும் துன்பம் தான் ஏற்படுங்க. ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த இனிய வாழ்க்கையில உடல் என்பது ஒரு அதிசயம்தான். இதைத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு உடம்பை பத்தி சொல்லி வச்சாங்க. ஆனா பின்னால வந்த மக்கள்ல கவிஞர் பட்டுக்கோட்டை சொல்றாரு பாருங்க, காயமே இது மெய்யடா, இதுல கண்ணும் கருத்து வையடா அப்படின்னு உடம்பின் மேன்மைய அக்கறையோட சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு உடலும் ஆரோக்கியமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்துல இன்றைய சூழல்ல எல்லா பொருளுமே வீடு தேடி வரக்கூடிய காலம் ஆயிருச்சு. நாம நினைச்சா எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்கலாம். அதுக்கு பணம் மட்டும்தான் தேவை. ஆனா வாங்க முடியாத பொருள் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது ஆரோக்கியம் மட்டும்தான். அதைத்தான் பழமொழியா சொல்லி வச்சிருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முன்பு காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க 2 பேர் சந்திச்சாங்க அப்படின்னாங்கன்னா குடும்ப விவரங்களை பற்றி பேசுவாங்க, விவசாயத்தை பத்தி பேசுவாங்க, இயற்கையை பத்தி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு 2 பேர் சந்திச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்குது, பிரஷர் எவ்வளவு இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல நிறைய மனிதர்கள்
நடமாடும் வியாதி கூட்டமாகிட்டாங்க. அப்போ நெஞ்சு நிறைய பயம் இருக்கு, இன்னைக்கு பாக்கெட் நிறைய மாத்திரைகள் இருக்குது, உடல் உறுப்புகளின் குறைபாடு ஏற்பட்டுருச்சு, பலவீனமும் ஏற்பட்டு போச்சு. அப்போ பல நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்க வேணுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குதுங்க. அப்ப சுவையும் சுகரும் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காலத்துல நாமெல்லாம் ஒவ்வொரு உணவையும் சாப்பிடும்போது அதனுடைய சுவை அறிஞ்சுதான் நம்ம சாப்பிட்டோம். ஆனா இந்த சுவை பார்த்து சாப்பிடுற காலம் போய் சுகர் பார்த்து சாப்பிடக்கூடிய காலமா மாறிடுச்சு இன்னைக்கு. இதனால உணவு மருந்து என்பதெல்லாம் மாறி மருந்தே உணவாகிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு எல்லாத்துக்குள்ளயும் எழுந்திருக்குது. இதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்து உண்டால் உடம்புக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இன்றைய காலகட்டத்துல நோயும் மனிதனும் மிக நெருக்கமாக நம்ம வாழ்ற கால சூழல் ஏற்பட்டு போச்சு. சாதாரண காய்ச்சல், தலைவலி போன்ற சாதாரண வியாதிகளை எல்லாம் கடந்து இன்னைக்கு நாளொரு வியாதியும் பொழுதொரு மருந்துமா மனித வாழ்க்கை நகர்ந்துட்டு தான் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா போதிய உடற்பயிற்சியும் இல்ல, உழைப்பும் இல்லாததுதான் காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி கூறுது. அப்போ வாழ்வதற்காகவே உண்பவர்களும் இருக்கிறாங்க, இன்னும் சிலர் உண்பதற்காகவே வாழ்பவர்களும் இருக்கிறாங்க. அந்த இரண்டாவது வகையில இருக்கிறவங்களை பார்த்தோம்னா பல வியாதிகளையும் உடல் பருமனையும் விலை கொடுத்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. அதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. உலகம் முழுவதும் 100 கோடி பேர் அளவுக்கு அதிகமாக எடையோட இருக்கிறாங்க. அதுல 30 கோடி பேர் மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படுவோரும் இருக்கிறாங்க. நம்ம தமிழகத்துல சென்னையில மட்டும் 49% பேர் அளவுக்கு அதிகமா எடையோட இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லி இருக்கு. அப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மருத்துவரை அணுகி ஒரு மருத்துவத்தை தேடும் பொழுது மருத்துவரே இன்னைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா யோகா பயிற்சிகளை நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான், முறையா செஞ்சா மட்டும்தான் நீங்க இதுல இருந்து விடுபட்டு மீண்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோக பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகா என்பது வடமொழி சொல். இதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணைதல், ஒன்றாதல், ஒருமுகப்படுத்துதல்னு குறிப்பிட்டிருக்காங்க. யோகம் என்றால் சமஸ்கிருதத்துல வழின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இறைவனை காணும் வழியை கண்டவனை யோகின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப யோகான்னா இணைதல்னு தெரிஞ்சிருச்சு. எது எதுவோட இணைஞ்சிருக்குதுன்னு கண்டிப்பா அனைவரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடலோட உயிர் இணைந்து நிக்கணும், உயிரோடு மனம் ஒன்றுபடணும், உடலும் மனமும் இறைநிலையோடு இணைவதே யோகம்னு அறிஞர்கள் அன்னைக்குமே விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப யோகத்தை பத்தி தெரிஞ்சாச்சு. இந்த யோகத்தை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இந்திய கலைகள்ல யோக கலை தான் பரம்பெரும் கலையா போற்றப்பட்டிருந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய கலைய எழுத்து வடிவம் கொடுத்தாங்க, யோக சூத்திரமும் அமைச்சு உயிரூட்டி நிலைபெற செய்தவர் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர். எனவே இவரைத்தான் யோகத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் யோக கலையுமே பதஞ்சலி யோகம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதனையே நம் முன்னோர்கள் அனைத்து பயிற்சிகளையும் செஞ்சாங்க, எழுதியும் வச்சாங்க. ஆனா அனைவருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா சொல்லி கொடுக்கல. நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் மட்டும்தான் இவை அனைத்தையும் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாம சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானின்னு எல்லா இந்திய மருத்துவத்தில் உள்ள உடலை பற்றியும் உடல் கூறுகளை பற்றியும் கற்று தன் உடலையே ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்தி பாமர மக்களும் எளிய முறையில் செய்யக்கூடிய எளியமறை உடற்பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த உடற்பயிற்சியை செஞ்சா நம்ம உடல், மனம், உயிர் நலமாய் இருக்கும். அதோட மட்டுமில்ல, தொழிலில் சிறப்பு ஏற்படும், குடும்பத்தில் சிறப்பு ஏற்படும், மன அமைதி இவை அனைத்துமே கிட்டும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உடல் நலத்தோடையும் மனநலம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம ப்ரூஃபே காட்டியிருக்கிறோம். அப்ப நமது உடலில் உள்ள உறுப்புகளை பற்றி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 பேரு வழியில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருவர் சொல்றாரு, வேடிக்கையா சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னோட மனைவியும் சுகரும் ஒண்ணுதாங்க அப்படிங்கிறாரு. அதே இன்னொருத்தர் சொல்றாரு, 2யுமே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதை ஆராய்ந்து பார்த்தா எந்த அளவுல அந்த உணவு கட்டுப்பாடு இருக்குது, நம்மளுக்கு தேவையும் படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அன்றைக்கே உணவு உண்பவர்களை பத்தி பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகின்னு அந்த காலத்திலேயே பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உணவுல எவ்வளவு கவனமும் அக்கறையும் அன்னைக்கே இருந்திருக்குது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. பசி எடுத்த பின் கையை வாய்க்குள்ள கொண்டு போறவனும்
பசி அடங்குவதற்குள்ள கையை வாயை விட்டு எடுப்பவனும் என்னைக்குமே நோய்வாய்ப்பட மாட்டான் அப்படின்னு அன்னைக்கு கவி பேரரசு வைரமுத்து சொல்லி இருக்காரு. இதைவே பாரதியாரும் சொல்றாரு, விசையுறு பந்தனை போல் உள்ளம் மேவியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுடைய உடல் வலுவடைய எத்தனை உடற்பயிற்சி இருந்தாலும் எல்லா தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்ற மாதிரி நமது மனவளக்கலையில எளிய முறை உடற்பயிற்சி நமது ஆசன் அவர்கள் அற்புதமாக வழங்கி இருக்கிறாங்க. அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் செயல்பட ஒரே பயிற்சி எதுனா நமது மனவளக்கலை பயிற்சி மட்டும்தாங்க. இந்த பயிற்சிகளுக்கு எந்தவித கருவியுமே நம்மளுக்கு தேவையில்லை. உடல் நலம் காப்பதில் மனவளக்கலை பயிற்சி இனியாவது நம் அனைவரும் தொடர வேண்டும் என்பது என் கருத்து. இப்போ ஒரு அரசபை இருக்குங்க. அந்த அரசபையில நிறைய அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பதவிகள் கொடுக்கும் பொழுது அவங்க அந்தந்த பதவியில கரெக்டா கவனம் செலுத்தி நிர்வாகம் செய்யும் பொழுது அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் நலம் பெறுவாங்க. அதோட நம்ம உடம்போட அதையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அமைச்சர் பதவியில் இருக்கு. அப்ப மூளைங்கிறது முதலமைச்சர் பதவி, தலை கல்வி அமைச்சரா இருக்காங்க, காது தகவல் தொழில்துறை அமைச்சர், கண் சட்ட அமைச்சர், மூக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், பல் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கைகள் தொழில்துறை அமைச்சர், இதயம் நிதியமைச்சர், வயிறு உணவுத்துறை அமைச்சர், தோல் பாதுகாப்பு அமைச்சர், கால் போக்குவரத்து துறை அமைச்சர், நுரையீரல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்னு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன செய்யும் பணிகளை எல்லாம் பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான உன்னதமான உடம்ப நாம உடற்பயிற்சி அனுதினமும் செய்து போற்றி காக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்று. உடல் ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகில மிகப்பெரிய தொழிற்சாலை எதுன்னு கேட்டா சிலர் கார் தொழிற்சாலை சொல்லுவாங்க, சிலர் இரும்பு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனவளக்கலை பயிற்சி பயின்ற அன்பர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை எதுன்னா நம்மளுடைய உடம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்ப பத்தி அவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா நம்ம அன்றாடம் நாம் உண்ணும் உணவுல மென்மையான உணவு, கடுமையான உணவுகளையும் அளவுக்கு மீறி மாறி நம்ம எடுத்துக்கொள்கின்ற உணவுகளை சிறிது நேரத்துல அரைச்சு 7 தாதுக்களா மாத்தி கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அப்போ இது அற்புதமான தொழிற்சாலை தான். அப்போ நம்ம உடல் நலம் ஒரு உன்னதம் என்று இயற்கை மருத்துவம் சொல்லுது. உலகத்துல 5 சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாருன்னா அவர்கள் தான் 1 சூரிய வெளிச்சம், 2 உடற்பயிற்சி, 3 அளவான மற்றும் சத்தான உணவு, 4வது ஓய்வு, 5வது தன்னம்பிக்கை அப்படிங்கிறாங்க. அப்ப நல்ல உடல் நலம் தானாக கிடைக்கக்கூடியதே அல்லங்க. அதை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். பேரறிவாக இருக்கக்கூடியது நமது உடல் தான். மனிதனை படைக்காம இறைவனையே மனிதனாக வந்திருக்கின்றான். அப்போ நம்ம கர்ம வினையை கழிப்பதற்காகவே நம்ம வந்திருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுது உடற்பயிற்சி சரி, இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால அதுல என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடலை உறுதி செய்யுதுங்க. உடல் அமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்துது. பாவ பதிவுகளையும் போக்குது. பாவ பதிவின் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா உடல்நல நோய், உள்ளத்தில் கலங்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மனவளக்கலை பயிற்சி கற்றவர்களுக்கு இந்த உடற்பயிற்சியிலேயே இதையும் போக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப பிற உடற்பயிற்சி எல்லாம் வெவ்வேறு காலங்கள்ல பருவநிலைக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம் அதையெல்லாம் கொண்டுதான் பல்வேறு நாடுகள்ல பல வகை உடற்பயிற்சி உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம மனவளக்கலை உடற்பயிற்சி மட்டும்தான் எல்லா தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டு இருக்குது. அப்போ இந்த பயிற்சி என்ன பயிற்சி எல்லாம் நம்ம இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா நமது மனவளக்கலை எளிய முறை உடற்பயிற்சியில 9 வகையான நிலைகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 7 நிலைகள் நம்ம பயிற்சியில இருக்குதுங்க. அப்ப நமது பயிற்சியில 2 நிலைகள் இருக்குது. ஒண்ணு இருக்கை, மற்றொன்று இயக்கம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசனங்கள் என்பது உடல் உறுப்புக்கான பயிற்சி, பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி. அப்ப இந்த 2ம் கலந்துதான் நம்மளுடைய உடற்பயிற்சி. அப்ப எவ்வளவு நேரம் இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா தினமும் அதிகாலை 45 நிமிடம் நம்ம அந்த உடற்பயிற்சி செஞ்சா போதும். அது சொல்லுங்கம்மா. 15 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சுங்கம்மா. இன்னும் 1 நிமிஷத்துல நிறைவு செய்துக்கலாங்கம்மா.
சரிங்கம்மா ஆச்சுங்க. அப்போ நம்மளுடைய மேல்நாட்டு அறிஞர் சொல்றாரு, ராபர்ட் ஸ்கல்லர் நல்ல உடல் நலத்தை ஒரு பயணம் என்கின்றார். நலமான உடலில் தான் நல்ல மனம் இருக்கும். எனவே உடல் நலத்தை பேணி காக்க வேணும் அப்படிங்கிறார். இதையே நபிகள் சொல்றாரு, 5க்கு முன்னுள்ள 5 பேணிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. முதுமைக்கு முன்னுள்ள வாலிபத்தை பயன்படுத்திடணும், வறுமைக்கு முன்னுள்ள செல்வத்தை பயன்படுத்தணும், நோய்க்கு முன்னுள்ள ஆரோக்கியத்தை பயன்படுத்தணும், வேலைக்கு முன்னுள்ள ஓய்வை பயன்படுத்தணும், மரணத்திற்கு முன்னுள்ள வாழ்வை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நபிகள் கூறியது போல நோய்க்கு முன்னுள்ள ஆரோக்கிய வாழ்வினை பெற்று தக்க வைத்துக் கொண்டு மற்ற 4னையும் சரியான முறையில பயன்படுத்தி உண்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமே பயன்படுத்தாம நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய நற்செயல்களை கருத்தில் கொண்டு உணவு கட்டுப்பாட்டுடன் கூடிய உடற்பயிற்சி செய்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். உடல் நலம் பெறுவோம், உயிர் வளம் பெறுவோமாக என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த ஜூம் குழுமத்திற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. துணை பேராசிரியர் கோமதி அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. உடற்பயிற்சியின் அவசியம் துணை பேராசிரியர் கோமதி. எத்தனை கருத்துக்கள் குறைஞ்ச நேரத்துல. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி முதல்ல அந்த அவசியம் இல்லாம இருந்தது. இந்த காலகட்டங்கள்ல அனைவரும் உடற்பயிற்சிய தெரிஞ்சுக்கணும், அதைய கண்டிப்பா செய்யணும்னு தொடங்கினீங்க. அதே போல நம் நாட்டு பண்பாடான நடனம் விளையாட்டெல்லாம் மறைமுகமான உடற்பயிற்சியா இருந்தது. ஆனா அது அனைவருக்கும் சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் அருள் தந்தை அவர்கள் அளித்த மனவளக்கலை அனைவரும் கற்றுக்கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அதன் மூலம் நம்ம நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறத பல கருத்துக்களோடு, அதாவது உடம்பு சரியில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் துன்பம்தான், காயமே மெய்யடா இதில் கண்ணும் கருத்தும் வையடா என்கின்ற அந்த பட்டுக்கோட்டையார் கருத்துக்கள், வாங்க முடியாத ஒரு பொருள் ஆரோக்கியம் என்று அற்புதமான கருத்து. அதே மாதிரி சுவை பார்த்து சாப்பிட்டது போய் சுகர் பார்த்து சாப்பிட்டது என்பதெல்லாம் புது புது கருத்துக்களாக இருந்தது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை பல கருத்துக்களோடு ஒப்பிட்டீர்கள். மருத்துவர் ஆலோசனை சொல்லும் போதே யோக பயிற்சிகள் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் என்பது மிக மிக அருமையான இப்ப இருக்கிற உண்மை. யோக பயிற்சியினுடைய விளக்கங்கள் மிக அருமையாக இருந்ததம்மா. அதுவும் மனவளக்கலை இந்த யோகா பதஞ்சலி முனிவர் அதனுடைய விளக்கம் மிக அருமை. அதே போல இத்தனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது அருட்தந்தை அவர்கள் அருளிய மனவளக்கலை பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது நாம சிறப்பான முறையிலே அதாவது உடல் நலத்தோடு வாழலாம்னு சொல்லி அந்த ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அமைச்சருங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல நம் உடல் ஒரு தொழிற்சாலைங்கிற ஆங்கில அறிஞர்களுடைய கருத்து, நபிகள் நாயகத்தோட கருத்து எல்லாம் சிறப்பான முறையில எடுத்துரைத்தீங்க. உடல் நலம் உன்னதம், நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்ற அந்த உடலில் இருந்துதான் நல்ல மனம் என்கின்ற கருத்துக்கள் பிறக்கும் என்பதை நிறைவாக சொல்லி மிகச்சிறப்பான முறையிலே குறைஞ்ச நேரத்துல நிறைய கருத்துக்களை எடுத்துரைத்த துணை பேராசிரியர் கோமதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அம்மா வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கோமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். கோமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக மனவளக்கலையில் வர்மக்கலை என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. புவனேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னுடைய தலைப்பு மனவளக்கலையின் வர்மக்கலை. பண்டைய சித்தர்களோட கொள்கைகளை பின்பற்றுவதற்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. அவற்றை எளிமையாக்கி தந்தவர் வேதாத்திரி மகரிஷி அவங்க.
சித்தர்களோட பல்வேறு பெயர்களில் தனித்தனியாக ஆராய்ந்த வர்ம ஆற்றலை வந்து அம்மா கொஞ்சம் சிவகாந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கம்மா, கொஞ்சம் கிளியரா வச்சு பேசுங்கம்மா. சரிங்க. ஜீவகாந்த ஆற்றல் என்ற பெயரில் ஆராய்ந்தவர் மகரிஷிங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கொஞ்சம் ஹலோ. இரைச்சல் சவுண்ட் மாதிரி வருதுங்கம்மா. சரி. பேசலாம். கேக்குதுங்களா? ஓகே பேசுங்கம்மா. இப்ப மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக சீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக ஒருவர் உயர்வடைய முடியும்னு சொல்றாங்க. வர்மக்கலையும் மனவளக்கலையும் வேற வேற அல்ல, இரண்டும் கலக்க வேண்டும் என்பதுதான் மகர்ஷியோட கருத்துங்க. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பயிற்சியில வர்ம புள்ளிகள் பல இயக்கம் பெறுதுங்க. வர்ம கலையில நுணுக்கத்தை அறிந்ததன் காரணமாகத்தான் மகரிஷி அவர்கள் வந்து இந்த பயிற்சி வைத்திருக்கிறார் என கூறலாம். வர்மக்கலை என்பது நரம்புகள், எலும்புகள், தசைகள், இணைப்புகள், மூட்டுக்கள் ஆகியவை இணையும் இடங்களாகும். வர்மக்கலை என்பது உயிர் காக்கும் கலையாகும். பிற்காலத்துல போர்க்கலையிலுமே போர்க்கலையாக மாறிவிட்டதுங்க. எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்வதோடு உயிரை வளர்க்கும் கலையாகவும் இருந்துச்சு. இப்ப நரம்ப வந்து நம்ம பிரிச்சோம்னா நான் பிளஸ் அம்பு நரம்பு இது வந்து நரம்பை இயக்கி நோயை போக்கும் கலையே வர்ம கலையாகும் என்பது வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கருத்து. இவற்றில் வந்து படுவர்மம், 2 தொடுவர்மம், 3 தட்டு வர்மம், 4 நோக்கு வர்மம் ஆகிய 4 பிரிவுகள் உண்டுங்க. மகரிஷி அவர்கள் மேடையில் வந்து அமர்ந்தவுடன் தன் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் அன்புடன் நோக்குவது வழக்கம். அதனால் அன்பர்கள் அனைவரையும் அவர் ஆற்றும் முறையிலேயே மனதை வைத்து கவனிப்பர். நோக்கு வர்மத்தால் அனைவரையும் கட்டி போடும் வல்லமை மகரிஷிக்கு இருந்தது. நோக்கு வர்மம் செய்பவர்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவர்களாகவும் வாக்கு பலிதமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். கடவுள் பக்தி, உண்மையான ஒழுக்கம், தியானம், மனதை ஒருமைப்படுத்தும் நிலை, உருயேற்றும் ஜப முறை, மந்திர அச்சரங்களை நன்முறையில் உச்சரித்தல் இவற்றில் முறையே தேர்ச்சி பெற்றவருக்கே நோக்கு வர்மம் கைகூடுதுங்க. இப்ப காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகளை பார்த்து கொள்வது வந்து இந்திய நாட்டோட ஒரு பண்பாடாக இருந்து வருகிறது. இது நோக்கு வர்மத்தை சார்ந்ததாகும். இதனால உடல்ல வலப்பக்கம் இடப்பக்கம் சீவகாந்த ஆற்றல் வந்து சீரான இயக்கம் பெறுதுங்க. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த 2 உள்ளங்கைகளை பார்த்து கொள்வது வழக்கமுடையவருங்க. வர்ம கலையில வந்து 108 வர்ம புள்ளிகள் இருக்குங்க. வர்ம பீரங்கி என்று சித்தர்களோட வர்ம நூலாகும். நிறைய நூல் இருக்குதுங்க, இது முக்கியமான நூல். இதுல வந்து சிரசு முதல் கண்டம் வரையில் உள்ள வர்மங்கள் வந்து 25 இருக்குதுங்க. கண்டம் முதல் உந்தி வரையில் உள்ள வர்மங்கள் வந்து 45 இருக்குதுங்க. உந்தி முதல் மூலம் வரையில் உள்ள வர்மங்கள் 9 இருக்குது. கையில் உள்ள வர்மங்கள் வந்து 14 இருக்குதுங்க. கால்களில் உள்ள வர்மங்கள் வந்து 15 இருக்குதுங்க. அவை வந்து நிலை பெறும் இடங்கள் வந்து 6 வகைப்படுது. அவை வந்து 1 வந்து குதம், 2 வந்து குய்யம், 3 வந்து நாபி, 4 வந்து இதயம், 5 வந்து அடினா, 6 வந்து நெற்றி எனப்படும். இவற்றை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினை என்றும் கூறுவர். 6 ஆதாரங்களிலும் மனதை வைத்து தியானம் செய்வது 9 மைய தவத்தில் உள்ளடங்கி இருக்குதுங்க. இது பிராணாயாம பயிற்சியும் வர்ம கலையில் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுதுங்க. அப்புறம் எளிய முறை உடல் பயிற்சியில 9 கட்ட பயிற்சியில இப்ப கால் பயிற்சியும் உடலை தேய்த்து விடுதல் பயிற்சியிலும் சில வர்ம புள்ளிகளை பார்க்கலாங்க. கால் பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 4 கட்டை விரல் அழுத்தும் போது கண் நரம்பு காலம், கண் நரம்பு சீத்த காலம், அடக்க காலம், புலிமுத்து அடங்கல் இந்த 4 மயக்க நிலையில் உள்ளவர்களையும் சரியாக்கிருங்க. அப்புறம் இந்த பெருவிரல்ல நகத்திற்கு கீழே நுனி பகுதியில் அழுத்தும் போது இந்த பயமெல்லாம் போகுது. இது வந்து பூத சக்தி 1ன்னு சொல்லுவோம். 2வது விரல்ல அழுத்தும் போது பூத சக்தி 2, 3வது விரல்ல அழுத்தும் போது பூத சக்தி 3,
4, 5 விரல்களை அழுத்தும் போது கடைசி விரல்களுக்கு பச்சினி வர்மம் உள்ளதுங்க. அதை அழுத்தும் போது சிறுநீர் பாதையில் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் வெளியாகுதல் இவை எல்லாம் சரியாகுது. இந்த பாதத்துல மேற்பகுதியில அழுத்தும் போது அந்த இடத்துல முத்து தாமரை வர்மம் இயக்கம் பெறுதுங்க. இதனால இதயத்தின் தசைகள் சுருங்கி விரியும் ஆற்றலை பெறுது. அப்புறம் மேல் பகுதியில மேல் பாதமும் நடுப்பாதம் சந்திக்கு இடம் அந்த குழி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல உள்ளங்கால் வெள்ளை வர்மம் அந்த இடத்துல இருக்குதுங்க. நுரையீரல இது இயக்கம் பெறுது. முதுகெலும்பையுமே அப்புறம் பாத்தீங்கன்னா முதுகெலும்பு அழுத்தும் போது இந்த கருப்பு வெள்ளை பகுதியில அழுத்துவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒளிஞ்சு உள்ள சென்டர் பகுதியில சக்தி கூர் அடங்கல் வர்மம் உள்ளது. இது பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாத விலக்கு போயிட்டே இருக்குங்க. 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி போறதெல்லாம் இந்த பாயிண்ட் நம்ம நிறுத்தலுக்கு உண்டான பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா கணுக்கால சுழற்றுவோம். இந்த பக்கம் 3 முறை, இந்த பக்கம் 3, வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை, மறுபடியும் வலது பக்கம். இதுல 3 வர்மாக்கள் இயக்கம் பெறுதுங்க. கண் புகைச்சல் வர்மம், வளப்பிங்களை முன்வர்மம், பின் வர்மம். இந்த 3 கண் புகைச்சல் வர்மம் கண் எரிச்சல் சரியாகுது, கண்ணுக்கு ஆற்றலை கொடுக்குதுங்க. வர்மம் வளப்பிங்களை பின் வர்மம் இந்த யூரின் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா வள பின் வர்மம் இது நீர்க்கடுப்பெல்லாம் சரியாகுது. வளப்பிங்களை முன்வர்மம் இந்த முகவாதம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சரியாக்குது. அந்த குதிங்கால்ல இருந்து முழங்கால் வரையில அழுத்தும் போது அந்த சென்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா பகுதி, அது காப் மசில்ஸ் கீழ் மண்ணை அடங்கல் வர்மம் இயக்கம் பெறுதுங்க. அந்த இடத்துல நம்ம அமுத்தி கொடுக்கும் போது அந்த சென்டர் பகுதியில அதுல அந்த கால் விருத்தம், கால் பிடிப்பு இதெல்லாமே சரியாகுதுங்க. இந்த மாதிரி நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குதுங்க. அடுத்து நம்ம உடலை தழைத்து விடுதல் பயிற்சியில பார்க்கலாங்க. தொப்புளுக்கு மேல நம்ம உள்ளங்கைய வச்சு ரவுண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அன்னக்காலம், அந்த தொப்புள் இருக்கிற இடத்துல அன்னக்காலம்னு சொல்லுவோம். இது சமான வாயு உள்ள இடங்க. இது சீரணத்துக்கு உண்டான முக்கிய வழிகளை செய்யுது அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது. அப்புறம் தொப்புளுக்கு 1 இன்ச்சு கீழே பாத்தீங்கன்னாக்க அன்னக்காலம், கீழ்த்தாரை, அவ்வான வாய் தங்கியுள்ள இடம் இது. இது அழுத்தம் பெறும்போது கழிவுகள் முறையாக வெளியேறுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னக்காலம், மேல்தாரை, தொப்புளுக்கு 1 இன்ச்சு மேல இருக்குது. இது உதானம் தங்கியுள்ள இடங்க. இதை இயக்கும் போது பசி இல்லாம இருப்பாங்க இல்லையா, அந்த பசியை தோன்றக்கு உண்டான பாயிண்ட். இது பேச்சாற்றலை கொடுக்குதுங்க. இப்ப தொப்புளில் இருந்து 3 இன்ச் தள்ளி இடது பக்கமா பாத்தீங்கன்னாக்க உதாரணமும் சமானம் இணைப்பு வர்மம் உள்ளதுங்க. இது உணவு ஒவ்வாமை எல்லாம் சரி பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்பு பகுதியை நம்ம சுற்றி கொடுக்குறோம். வலது பக்கம், இடது பக்கம், மறுபடியும் வலது பக்கம் 3 முறை சுற்றி கொடுக்குறோம். அந்த இடத்துல சென்டர்ல விழா எலும்புல நடுவில் உள்ளது எட்டேல் வர்மம். இது அழுத்தம் பெறும்போது எலும்பில் உள்ள ஜாயிண்ட் பெயின் எல்லாம் சரியாகுதுங்க. இப்போ மார்பு பகுதிக்கு பக்கத்தால திசை வர்மமும் திவளை காலமும் இந்த 2 இருக்குதுங்க. இதயத்தின் வாழ்வுகளை இயக்க பயன்படுத்தி இதய வலி சரி செய்யுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழா எலும்புல கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா முன் பூநூல் வர்மம் உள்ளது. இது இயக்கம் பெறும்போது ரத்த குழாய் நல்லா விரிவடையுது. அடுத்தது பாத்தீங்கன்னா காது பகுதியை நம்ம அழுத்தம் கொடுக்குறோங்க. அந்த சின்ன காது, அந்த காது அழுத்தி கொடுக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு சின்ன காது மாதிரி இருக்கு, அது குச்சி வர்மம்னு சொல்றோம். இது பெயின் கில்லர், இந்த வலியெல்லாம் சரி பண்ணிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குச்சி வர்மத்துக்கு கொஞ்சம் மேல சென்னி காலம் என்பர். இது முகவாதத்தெல்லாம் சரி பண்ணுது. இந்த காது மடல்களை பிடித்து விடும்போதுங்க காது மடல்களை செவி குத்தி காலம், குருத்து குத்தி காலம் போன்ற புள்ளிகள் இயக்கம் பெறுதுங்க. அப்புறம் காது மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா மண்டையோடும் இணையும் இடம். காது அந்த மேல் பகுதியில மண்டையோடு இணையும் இடத்துல ஒரு பள்ளம் இருக்குதுங்க. அந்த இடத்துல பொற்றான் காலம். இது அழுத்தம் பெறும்போது முடி கொட்டுற இதெல்லாம் சரியாகுது. கையில கால்ல நகமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது சொத்த கருமை கருப்பா இருக்கு ஒரு சிலருக்கு, அதெல்லாம் மாறி வெண்மை நிறத்தை தருதுங்க.
அப்புறம் காது மடல், காதின் மடல் நரம்புகள், காதோட குருத்து, காதோட விளிம்பு, காதின் உட்பக்க குழி, காதின் புறப்பகுதியில் உள்ள சிறு உறுப்புகள், மனித உடலில் பிற உறுப்புகளுக்கும் ஆற்றலை தருபவையாக அமையுதுங்க. ஓசையை இழுத்து மூளைக்கு அனுப்புவது காதோட தலையாய செயல். காது மடல்களை துளையிட்டு நாய்களை எல்லாம் அணிஞ்சு கொள்கிறோம். காது மடல்களை பிடித்து தோப்பு கர்ணமெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, இதில் உள்ள வர்ம புள்ளிகளை அழுத்துவதற்கு தாங்க அதெல்லாம் பண்ணுதோம். காதில் மடல்கள் மிதமாக மேலிருந்து கீழ் நோக்கி தடவுவதால் வந்துங்க காது, கண்ணு, மூக்கு, நாக்கு என்ற 4 உறுப்புகளும் வர்ம ஆற்றல் பாய்ந்து உறுப்புகளுக்கு ஆற்றலுடையதாக செய்யுதுங்க. மேற்சொன்ன அந்த உறுப்புகள் வந்து கண்ணு, மூக்கு, நாக்கு ஆகியவற்றை இணைக்கும் நரம்புகள் வந்து காதோட இணைந்துள்ளதாக வர்ம நூல்கள் காட்டுகின்றன. காது மடல்களை தடவுவதால் கைகளுக்கு ஆற்றல் பாயுதுங்க, கால்களுக்கும் பாயுது, பாதங்களும் வந்து வலுவுடையதாக இருக்குது. இந்த தலை, கழுத்து, இடுப்பு பகுதிகளுக்கு ஆற்றல் பாய்ந்து இந்த உறுப்புகளுக்கெல்லாம் வலுவுடையதாக ஆகுதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாச மண்டலம், மூளை மண்டலம், சீரண மண்டலம், சிறுநீர் மண்டலம் இதெல்லாம் வலுவுடையதா செயல்படுதுங்க. உடல் நலமும் காக்கப்படுது. இந்த காது ஓசை கேட்பதற்கு மட்டுமல்லைங்க, சொன்ன அத்தனை செயல்பாடுகளும் காதில் வர்ம ஆற்றல் வந்து செயல்படுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்க நெற்றி பொட்டு, அது வந்து சுழற்றும் போது அந்த இடத்துல அண்ணான் காலம், இது வந்து காதுகளுக்கு வந்து காதுகளும் கண்களும் ஆற்றல் கொடுக்குதுங்க. இது வந்து தலைவலிகள் எல்லாம் சரியாகுது. உடல் முழுவதும் பஞ்சபூதங்களோட கண்ட்ரோலுக்கு வருதுங்க. பஞ்சபூதங்கள் கண்ட்ரோலுக்கு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா முகத்தை தேய்ச்சி விடுறோம் இல்லைங்களா, சுண்டு விரல் வைத்து அழுத்தும் போது 2 கண் புருவத்துக்கு இடையில வந்து திளர்த்த காலன்னு சொல்லிட்டு ஆக்டிவேஷன் ஆகுதுங்க. இது வந்து நாளமில்லா சுரப்பிகளை வந்து தூண்டி விடுது. ஞாபக சக்தி, மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கினால 2 புருவமும் சிறு விரலால் வைத்து தடவும் போது அப்போது 2 கண்களை ஒட்டிய பகுதியிலிருந்து தேய்த்து விடுறாங்க. அப்போ வந்து சிறுவிரல் தேய்க்க தொடங்கும் புள்ளியிலிருந்து பாத்தீங்கன்னா வலப்பக்க கீழ் மூக்கு அருகாமை இருப்பது பக்கத்துல இருப்பது வந்து வலமூர்த்தி காலம் சொல்றோம். இதில் வந்து லேசான அழுத்தம் கிடைப்பதால் கண்கள் கூர்மை பெறுதுங்க, சைனஸ் ப்ராப்ளம் குணமடையுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புருவத்தில் 2 இன்ச்சு கீழே பாத்தீங்கன்னாக்க கண்ணாடி காலம், இது எலும்பு இணைப்புகளின் வழியில சரி செய்யுது. மூக்குக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில மின்வெட்டு காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரன்னிங் நோஸ், தொடர்ந்து இந்த சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணுதுங்க. அடுத்து இவ்வளவுதாங்க. தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் நல்லா கற்று தேர்ந்திருக்கிறாருங்க. அதன் காரணமாக உடல் உறுப்புகள், நரம்புகள், எலும்புகள், முடிச்சுக்கள், இணைப்புகள் ஆகியவற்றை பற்றி நன்கறிந்த காரணத்தால் அசைவு, இருக்கை, அழுத்தம் கொடுத்தல் போன்ற அனைத்தும் உடலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் நலமும் வலிவும் கொடுக்கத்தக்க வகையில பயிற்சி முறைகளை அமைச்சிருக்காங்க. இந்த எளிய முறை உடற்பயிற்சியில 2 பயிற்சியிலேயே இவ்வளவு வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுதுங்க. அப்புறம் 9 கட்ட பயிற்சியில செய்யும் போது எவ்வளவு வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுன்னு என்று பாருங்க. இந்த கரோனா டைம்ல வந்து எவ்வளவோ மக்கள் வந்து துன்பப்பட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அனைவரும் செய்யக்கூடிய இந்த எளிய முறை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு விடாம தினம் இந்த பயிற்சிகளை செய்து உடல் நலத்தோட மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. துணை பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. துணை பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மா மனவளக்கலையில் வர்மக்கலை மிக சிறப்பான கருத்துக்கள். அதாவது ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டால் உடல் நலத்தோடு வாழலாம் என்பதை அருட்தந்தை அவர்கள் விளக்கியது இந்த வர்மக்கலையோடு
ஒப்பிட்டது மிக மிக சிறப்பு. உயிர்காக்கும் கலை வர்மக்கலை நரம்பை இயக்கி நோயை போக்கலாம் என்பதையும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து அதன் விளக்கங்களையும் சொன்னீங்க. நோக்கு வர்மாவை மகரிஷியின் சிறப்பான தன்மையோடு விளக்கினீர்கள். 108 வர்ம புள்ளிகள் உள்ளதை அவற்றை எந்தெந்த புள்ளிகள் நாம் இந்த எளிய முறை உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது அது நன்கு இயக்கம் பெறுகிறது என்பதை மிக 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 அருமையாக விரிவான முறையிலே விளக்கி நன்மைகளையும் பயன்களையும் மிகச் சிறப்பான முறையிலே எடுத்துரைத்து நிறைவாக 9 கட்ட இப்ப இருக்கிற காலகட்டமான குவாரண்டைன் காலகட்டத்துல 9 கட்ட உடற்பயிற்சியும் செஞ்சோம்னா எவ்வளவு வர்மக்கலை புள்ளிகள் நன்றாக இயங்கி நாம் அனைத்து நன்மைகளையும் உடல் ஆரோக்கியமும் பெறலாம் என்பதை குறைஞ்ச நேரத்துல நிறைய கருத்துக்களோடு சிறப்பான முறையில் எடுத்துரைத்த துணை பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக துணை பேராசிரியர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் எண்ணத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். குருவே துணை. எண்ணத்தின் சிறப்புங்கிற தலைப்புல நான் பேசுறேன். மனிதனுடைய வாழ்க்கையில மனம் அப்படிங்கிறது ஒரு விளைநிலம் ஆகும். மனதில் தான் எண்ணம்ங்கிறது சொல் செயல் என்ற மூன்றும் கிடைக்கிறது. எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலருது. எனவே மனம் என்றாலும் எண்ணம் என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான். எண்ணம் என்பது என்ன அப்படின்னா மன வெளி நிகழ்ச்சியோடு மற்ற பொருட்களோடு தொடர்பு கொண்டு அதை நம்ம ஒப்பிட்டு பாக்குறதா, அனுபவத்தோடும் அதை ஒப்பிட்டு பாக்குறதா எண்ணம் அப்படிங்கிறோம். எண்ணத்தினுடைய இயக்கங்களை 4 பரிணாமங்களாக நம்ம பிரிச்சுக்கலாம். காலம், தூரம், பருமன், வேகம் என்கிற நாளாக பிரிக்கலாம். இது நமக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரோடு கிராஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காலம் எப்படி இருக்கு, அது நம்ம கிராஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத யோசிப்போம். அடுத்து அதனுடைய தூரம், அந்த டிஸ்டன்ஸ் பஸ் வந்தது, அந்த டிராபிக்ல நம்ம தூரத்துல நம்ம இடத்த கடந்துருவோமா அப்படிங்கறத அதை யோசிப்போம். பருமன் அதே மாதிரிதான். வேகம், நம்ம வேகமா என்ன பண்ணுவோம், ரோடு கிராஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம அந்த எண்ணங்கள் அங்க நம்ம இயக்கங்களாக நம்மளுக்கு மலருது. அடுத்து மனம் மனிதனுடைய மனிதர்கள் அனைவருக்கும் எண்ணம் ஒரே மாதிரி அமையாது. ஒவ்வொரு மனுஷனுங்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பெற்ற பிள்ளைகளுக்கே அந்த மனசுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசுக்கு எண்ணமா தான் இருக்கும். அந்த எண்ணங்கள் மனம் விரிந்த நிலையில் எண்ணங்கள் நல்ல விரிந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் உயர்ந்த எண்ணமா இருக்கும். குறுகிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா தீய எண்ணங்களா தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ணங்கள் உணர்ச்சி நிலையில நம்மளுடைய பஞ்சமாபாதம் சொல்லுங்களேன், 6 தீய குணங்கள் உருவாகுது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ங்கிற 6 தீய குணங்களும் மாற்றம் கிடைக்குது. எண்ணம் அமைதியான நிலையில இருந்தா அப்படின்னா நிறைமனமா இருக்குது, பொறுமையா இருக்கிறோம், ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை, மன்னிப்பு, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் என்ற நற்குணங்களும் நற்குணங்களாக அமையுது. எண்ணங்க எப்படி நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னா எந்த எண்ணமும் ஒரு முறை தோன்றிவிட்டா அது மறுமுறை என்ன பண்ணுங்க திரும்ப திரும்ப வரும். அது என்ன ஆகுது, மனதிலிருந்து மூளைக்கு பதிந்து மீண்டும் மீண்டும் மனம் இயங்கும் போது அந்த எண்ணம் பிரதிபலிச்சுட்டே இருக்குது. அந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒரு சமையல் குறிப்பி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமையல் நம்ம திருப்பி நம்ம செய்யும் போது இந்த சமையல் நம்ம ஃப்ரெண்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அது எப்பயெல்லாம் சமைக்கிறோமோ அப்ப எல்லாம் அந்த எண்ணம் நம்மளுக்கு உருவாகுது. அந்த மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் உருவாகுது. அப்படி நல்ல எண்ணங்கள்ல உருவாகல உடல் செல்லுகள் ஊக்கம் பெறுது. அது எண்ணத்துக்கு ஏற்ப உடல் செல்லுகள் ஊக்கம் பெறுகிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழகான ஒரு
குரல் சொல்லியிருக்கிறாரு. எண்ணத்தின் சக்தி இயல்பு அறிந்திடில் எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும் அப்படின்னு அழகா அவங்க குரல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணம் தீய எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்ல எண்ணம் எடுத்துச்சுன்னா ஒரு எண்ணம் வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ அறிவுக்கோ மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். சுருக்கமா சொன்னா மற்றவங்களுக்கு துன்பம் தராத எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள். மற்றவர்களுக்கு துன்பம் தருபவை எல்லாம் தீய எண்ணங்கள். எந்த ஒரு சொல்லும் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்துதான் நம்ம வந்து தீய எண்ணங்கள் கண்டுபிடிச்சுக்கிறோம். எப்பவும் வந்து விழிப்பு நிலை தவறாது இருக்கணும். தவறாது இருந்துச்சுன்னா எண்ணங்கள் என்ன ஒண்ணு கவனமாக இருந்ததுக்கு நம்ம பழகிக்க வேணும். அதுக்கு வந்து ஒரே வழி நல்ல எண்ணங்களை மட்டும் மனதில் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா நிச்சயமா அதே மாதிரி வாழ்க்கையில வந்து நம்ம அதே மாதிரி இருக்க முடியுமா? இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல எண்ணத்தை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நம்ம 40 வருஷமா 40-30 வருஷம் இருக்குது அப்படின்னா முன்னோர்களுடைய கருவணி அமைப்புகள் எல்லாம் வந்து அதை நல்லதை மட்டும் நினைச்சிட்டு இருக்க முடியாது. தீயதும் எட்டி பார்க்கும். கண்டிப்பா அதை எட்டி பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, தவம் பண்ணலாம். அந்த தவங்கள் பண்ணி பண்ணி பழகிக்கிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகலாம். அப்புறம் வீட்டுல வந்து நம்ம வந்து படங்கள்லாம் மாட்டியிருப்பாங்க. இப்ப சாமி படங்கள் இப்போதெல்லாம் படங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அறிஞர் படங்கள், அவங்களுடைய பெரியோர்கள் படங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த படம் எதுக்காக வைக்கிறோம்னா நம்ம காலையில இருந்துச்சு அதை நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய அன்பு கருணை அவங்களுடைய பழக்க வழக்கம் நன்மை எல்லாத்தையும் நம்ம ஒருக்கா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த படங்களை பார்க்கட்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் நம்ம அந்த வீட்டுல எல்லாம் அந்த முன்னோர்கள் படங்கள்லாம் நம்ம வைக்கிறோம். அதுக்குத்தான் வேதாத்திரி ஐயா நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாங்க, எண்ணிய வெல்லாம் எண்ணிய படியே ஆகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுக்கும் அமைந்ததில் அப்படின்னு சொன்னாரு. மனம் வந்து பிரபஞ்சத்துல வந்து பிரபஞ்ச அளவுக்கு விரியவும் முடியும். நம்ம எண்ணங்கள் எவ்வளவு தூரம் விரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மனசு எண்ணங்களை விரிக்க முடியும். அதே இது வந்து மிகச்சிறிய இறைத்துகள்கள் அளவுக்கு சுருக்கவும் முடியும். ஒரு மனிதனுடைய குணமும் தன்மையை பொறுத்தா அவங்கள வந்து அவங்க நிர்ணயிக்க பண்றோம். நம்மளுடைய மனங்கிறத கருவி மூலமா தான் அவங்கள கணிக்க முடியும். நம்மை பற்றி நம்ம நிறைய அறிஞ்சிருக்கிறோம்னா கண்டிப்பா அறியறதில்ல. நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியாது. நம்ம எதுக்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து பூமிக்கு கடவுளா படைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அதுவும் தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அறியணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாருங்க நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப நம்மளை வேணும் மனசை கொண்டு உள்நோக்கி செலுத்தி கவனிச்சோம் அப்படின்னம்னா நம்மளுடைய மூலத்தை அறியலாம். நாம ஏன் பிறந்தோம், எதுக்கு இருக்கிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாமளே அறிஞ்சுக்க முடியும். அதை உள்நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக தவம் செய்யணும். ஐயா சொல்லி கொடுத்த காய்கல்ப பயிற்சியிலிருந்து எல்லா பயிற்சிகளுமே நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தன்னைத்தானே சோதனை பண்றது அது முதற்கொண்டு எல்லாமே நம்ம செஞ்சோம்னா நம்ம யாருங்கிறது கண்டிப்பா அறிஞ்சுக்க முடியும். அந்த உள்நோக்கி பயணத்துல போது நம்ம பார்வையாரா இருக்கட்டும். பார்வையாரா பார்த்துட்டு இருக்க முடியும். மனசு வந்து பார்த்துட்டு இருக்க அந்த மனம் வந்து அந்த நாடகத்துல வந்து நாடக மேடையாத்தான் இருக்கும். எண்ணம்ங்கிறது ஒரு மேடை. அதை எண்ணுபவரவே நடிகர், ரசிகர், கதை வசனமும் எண்ணத்திலே செயலாக முடியும். அப்ப எண்ணத்தின் சிறப்பு அப்படிங்கலாம். எண்ணங்கள்ல சிறப்புகள் நிறைய இருக்கு. எண்ணத்துல வந்து சிறப்புகள் சொன்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எண்ணத்துல வந்து எண்ணத்தை பொறுத்தான் நம்மளுடைய மனசு தரமும் உயர்வு அடைகிறது. ஒரு மனுஷனுடைய எண்ண உயர்வை ஒட்டியே மனிதனுடைய தரமும் உயர்வும் அடைகிறது. எண்ணு சொல் செய் எல்லோருக்கும் நன்மை தர எண்ணுபடி செய்யும்படி எண்ணு. எண்ணம் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் குணமாகும், குணமே மனித மனதின் தன்மையே அமையும். எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அவருடைய மனிதனுடைய வாழ்வுக்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவருடைய எண்ணம் தான் செயலா நிக்குதுங்கிறாரு. எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். எண்ணத்தை எண்ணத்தால்தான் ஆராய முடியும். எண்ணத்துக்கு தான் காவலாக எண்ணத்தையே வைக்கணுங்கிறாரு. எண்ணம் அவர் எண்ணத்திற்கு நீதிபதியே ஆகும். ஒருவருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள அவரவர் எண்ணத்தால் தான் மட்டும் முடியும். அகத்தவம் தொடர்ந்து செய்து வந்தால் மனிதனுடைய குணங்களும் உயர முடியும், நற்குணங்களும் கிடைக்கும். வேண்டாத எண்ணங்கள் நம்ம வந்து ஒதுக்கிடணும். அவரவர் வாழ்க்கைக்கு வந்து சித்தி அவரவர் எண்ணங்களே. ஒரு மனிதனுடைய எண்ண பதிவுகளும் செயல் பதிவுகளும் பருவமைப்பு பதிவுகளும் பெற்றோர்களுடைய பருவ தொடர்களும் அனைத்தும் அந்த குழந்தைகளையே ஆராய்ந்து அறியலாம். அது சொல்லுவாங்க, பெற்றோர் செய்த பாவமும் புண்ணியமும் குழந்தைகளுக்கு போய் சேருவாங்க. ஆமா, அதே மாதிரிதான் பெற்றவங்க சொத்து மட்டும் குழந்தைகளுக்கு போய் சேராது. அவருடைய நல்ல பழக்கங்களும் தீய பழக்கங்களும் அந்த குழந்தைகளுக்கு தான் போய் சேரும். எண்ணங்கள் எப்படி எழுது அப்படின்னா
6 வகையான இது எண்ணங்கள் 6 வகையாக வருது. அதுல வந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை, பெருமனம் தூண்டுதல், பருவமைப்பு, தெய்வீகம் அப்படிங்கிற 6 வகையில் படுத்தலாம். அது தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான மட்டும் செய்யறது. இது வந்து ஷார்ட்டா சொல்லிடலாம். தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய சாப்பாடு வந்து தேவைக்கு மட்டும் சாப்பிடுறது தேவை. பழக்கம் அப்படின்னம்னா நம்ம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது வந்து பழக்கத்தின் தோஷமாக தினமும் அந்த கண்ணி பண்ணிட்டே இருக்கிறது பழக்கம். சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்தாம இருந்தா கூட, கெட்டதை மாத்தாம இருந்தா கூட நம்மளே மாத்த வைக்குது. பெருமனம் தூண்டுதல், நம்ம செய்யாம அமைதியா இருந்தா கூட அடுத்தவங்க சொல்லி நம்ம மனசோட கேட்டு அது எண்ணத்தை வந்து பிறரை சொல்லி கேட்கக்கூடிய இது வந்து பெருமனம் தூண்டுது. பருவமைப்பு, நம்ம வந்து பருவமைப்புல முன்னோர்கள் வந்து இதை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய முடியாத சூழ்நிலையில அமைஞ்சிடும். அதனுடைய அமைப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்து அவங்க வந்து ஒருத்தர் செய்யக்கூடியது. தெய்வீகம் அப்படின்னா ஒரு பொதுவான நல்ல விஷயங்கள் இப்படிலாம் நடக்கிறது வந்து தெய்வீகத்துல வந்து ஒருத்தர் செய்யக்கூடியவர் வந்து அதை நம்ம செய்யக்கூடியவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க அந்த தெய்வீகத்தால வந்து அவங்க அந்த செயலை செய்து முடிக்கிறாங்க. செய்து முடிக்கிறது தெய்வீக செயல்னு சொல்றாரு. ஐயா வந்து சொல்லப்போன அந்த உலக சமாதானம் இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு வந்து நடக்கம் காட்டித்தான் உலகத்துக்குள்ள இவ்வளவு தூரம் சமாதானமான ஒரு முடிவு இருந்துச்சு. ஐயா வந்து ஐநா சபையெல்லாம் போய் பேசினாங்க. அது வந்து அவருடைய எண்ணம் தான் அதுக்கு உதவுது. வேதாத்தில் வந்து உயிர் ஏன் பிறக்கிறது, வறுமை ஏன் ஏற்படுகிறதுங்கிற ஒரு எண்ணம் முத அவருக்கு தோணுனதுக்கு அப்புறம் தான் ஐயா வந்து ஒவ்வொன்னா அவரை வச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்க. உலகம் முழுவதும் அற்புதமான ஒரு உடற்பயிற்சி, காயகல்பம், ஆசனாசு, கவிதைகள், மற்ற சிந்தனை உரைகள் அனைத்து ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அவங்களுடைய எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து செயலா மாறி அற்புதமான ஒரு இது கொடுத்திருக்குது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என்ன ஆராய்தல், கவலை ஒழித்தல், ஆறுபடை சீரமைத்தல்னு அல்ல அவருடைய பயிற்சிகள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் செஞ்சோம் அப்படின்னா, எண்ணங்கள் நலம் பெற்றுச்சு அப்படின்னா எல்லாருமே நல்ல எண்ணங்களோட எல்லா செயலும் நன்மையாக முடியும். அதுக்கு கண்டிப்பா ஐயாவோட உடற்பயிற்சி எண்ணம் சீரமைத்தால் எல்லா பயிற்சிகளும் செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. துணை பேராசிரியர் ஈஸ்வரி அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. துணை பேராசிரியர் ஈஸ்வரி அம்மா எண்ணத்தின் சிறப்பு பற்றி மிக சிறப்பான முறையிலே தொடங்கினீர்கள். அதாவது மனதில்தான் முத்தொழிலும் பிறக்கிறது, எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற முத்தொழில் பிறக்குது. அதே போல அந்த எண்ணம் காலம் தூரம் பருமன் வேகம் அப்படிங்கிறதுனால எண்ணம் பிறக்கிறத சொல்லி உதாரணமும் சொன்னது மிக அருமையாக இருந்தது. விரிந்த நிலையில் நல்ல எண்ணங்கள், குறுகிய நிலையில் தீய எண்ணம், மீண்டும் மீண்டும் எண்ணங்களை உருவாக்குகிறது. நல்ல எண்ணம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, துன்பம் தராது. விழிப்பு நிலையில் எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும். அதாவது எண்ணத்தை பத்தி அருமையான முறையில விளக்கமும் சொல்லிட்டு தற்சோதனை உள்நோக்கிய பயணம் அவசியம் என்று சொல்லி எண்ணத்தின் சிறப்பையும் மிக சிறப்பாக விளக்கினீங்க. அதே போல எண்ணம் எழும் அடிப்படை காரணங்கள் 6 அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கமும் குறுகிய நேரத்துல மிக சிறப்பான முறையில எடுத்து சொன்னீங்க. அதே போல அருள் தந்தை அவர்களுடைய அனுபவங்கள், எண்ணங்கள் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்களையும் விளக்கினீங்க. இத்தனைக்கும் தீர்வு என்ன என்று பார்த்தால், அருள் தந்தை அவர்கள் அருளிய பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது நம் எண்ணம் நல்ல எண்ணமாக உருவாகும், வாழ்க்கையில வெற்றி பெற்று கொண்டே இருக்கலாம் என்று எண்ணத்தின் சிறப்பு பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த துணை பேராசிரியர் ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஈஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஈஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக பஞ்சபூதங்கள் என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் ஹேமலதா அம்மா அவர்கள் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள்.
அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. பஞ்சபூதங்களை நாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று கூறுகிறோம். பஞ்சபூதங்கள் நாம் வேதாத்திரியத்தின் தத்துவத்தின்படி அறிந்திருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா என்று இந்த குறுகிய நேரத்தில் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்து உடல், மனம், உயிர் என்று வடிவம் பெற்றுள்ளது. அதிலும் அந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் நமக்குள் மேலோங்கும் போது நம்முள் இருக்கும் தன்முனைப்பு தவிடுபொடியாகிவிடும். பஞ்சபூதங்களின் சிறப்பு பற்றி கூறும் பொழுது நம்முடைய மூச்சுக்காற்று, நம் உடலில் ஓடும் இரத்தம், நம் உடல், உயிர், உஷ்ணம் என நாமே ஒரு பஞ்சபூத வடிவமாக நிற்கிறோம். இந்த உணர்வு, நாம் ஒரு பஞ்சபூத வடிவம் என்கிற இந்த உணர்வு நம்முள் ஆழ்ந்து நிலைக்க வேண்டும். அதற்கு நாம் தவ நிலையில் உணர்ந்ததை சாதாரண நிலையிலும் உணர்வு வடிவமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். விழிப்பு நிலையில் நாம் இருக்கும் பொழுது தவறு செய்வதில்லை. ஆனால் நாம் சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் இந்த நிலையிலிருந்து நாம் வழுவி விடுகிறோம். அறிவது, உணர்வது, இதில் என்ன வித்தியாசம் பெரிதாக இருக்க போகிறது? நாம் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டால் அது நம்முள் நிலைத்து விடும். உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு நாம் நெருப்பு சுடும் என்று கூறினால் அது சிரிக்கும் அல்லது கவனிக்காமல் விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் அதன் விரல் நுனியில் சூடுபட்டு விட்டால் அதன் முகம் சுருங்கி விடும், அது வீறிட்டு அழும், எதிர்வினை உடனே இருக்கும். நாம் பஞ்சபூதங்களை உணர்ந்துள்ளோமா அல்லது அறிந்துள்ளோமா என்று ஒரு பெரிய கேள்வி என் மனதுள் கடந்த சில நாட்களாக எழுந்தது. அந்த சமயத்தில் தான் ஒரு தலைப்பு வேண்டும், நீங்கள் 15 நிமிடம் பேச வேண்டும் என்ற இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் இந்த அறிவு சார்ந்த சிந்தனை மிக்க சான்றோர் சபையில் இதனை நான் முன்வைக்கிறேன். இன்றைய நம்முடைய கடவுள் வணக்க பாடல், இறை வணக்க பாடலில் நம்முடைய அன்பர் ஆதியினும் பரம்பொருள், இதனை ஒரு பாடலாகவே பாட விரும்புகிறேன். இந்த பாட்டில் உணர்வு, உணர் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருவதை நாம் கவனிக்கலாம். இந்த உணர்வு என்ற வார்த்தையை நமது மகரிஷி அவர்கள் பல இடங்களில் பொருத்தமாக அதனை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அதனை பயன்படுத்தியதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். இப்பொழுது அந்த பாடலை பாடுகிறேன். ஆதியினும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க. இந்த பாடலை இன்று நான் கேட்கும் பொழுது மீண்டும் இந்த உணர்வு, நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதற்கு முந்தைய வரியில பார்த்தோம்னா பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, அப்ப உணர்தல் என்ற வார்த்தையை தான் மகரிஷி அவர்கள் அங்கே பிரயோகப்படுத்தியுள்ளார். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாகவே உணர்கிறோம். நம்முடைய பஞ்சபூத நவகிரக தவத்திலும் இந்த பஞ்சபூதங்களை நாம் ஒவ்வொன்றாக நினைத்து தவ நிலையில் இருக்கும் பொழுது
உதாரணத்திற்கு, இந்த மண்ணின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் என்றுதான் வார்த்தை வந்திருக்கிறது. அறிந்து கொள்வோம் என்று அவர் அங்கு பயன்படுத்தவில்லை. அதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். மேலும் அவற்றிலிருந்து காப்பு பெறவும் அந்த தவநிலையில் நாம் காப்பு பெறவும் சில ஒரு சில வாக்கியங்கள் அதனை சார்ந்தும் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பஞ்சபூதத்தோடு உயிர் தொடர்பு பெற்று நாம் அதனை வாழ்த்தி அதிலிருந்து காப்பு பெறும் ஒரு நிலையில் முதல் வாக்கியமாக இந்த மண்ணின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம் என்று வரும். இப்படி நாம் ஒரு பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட நாம் நம்மை முதலில் உணர்ந்த பிறகுதான் நம்மோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணை, உறவினர்கள், தொழில்துறையில் இருப்பவர்கள் அனைவரையும், அனைத்து உயிர்களிடத்திலும் நாம் அந்த பஞ்சபூத தத்துவத்தை உணர முடியும். நம்முள் நாம் முதலில் உணர்ந்தால்தான் நம்மோடு தொடர்பில் இருப்பவர்களிடமும் அதனை நாம் உணர முடியும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். இங்கு நாம் ஏன் பல நேரங்களில் அதனை உணர மறுக்கிறோம்? ஏதோ ஒரு இடையூறு நமக்கும் அவருக்கும் ஒரு வேற்றுமையை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், நமக்கு பொறுமை இல்லாமல் இருப்பதே ஒரு விடையாக தோன்றுகிறது. வள்ளுவ பெருந்தகை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறியுள்ளார். பூமியை போன்று நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நம்மை நினைப்பதோடு அல்லாமல் நம்மோடு தொடர்பில் இருப்பவர்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பல நேரங்களில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது சாத்தியப்படாது. நாம் முதலில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையும் நம்பிக்கையும் ஒருவருக்கு 2 கண்களை போன்றது என்பது மகான் சத்குரு ஷீரடி சாய்பாபா அவர்களின் வாக்காகவும் உள்ளது. இந்த பொறுமையும் நம்பிக்கையும் சாதாரண நிலையில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு மேல் தகர்ந்து விடும். ஆனால் தவ நிலையில் இருந்து இந்த விஷயத்தை அணுகும் போது நமக்கு இது சாத்தியமாகும். எது பொறுமை என்றால், பிறர் குற்றம் பொறுத்தல் தான் பொறுமை. அதற்கும் வள்ளுவ பெருந்தகை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று ஒரு குறளின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதனை பஞ்சபூதங்களிலும் நாம் காணலாம். பூமி ஓரிடத்தில் அமைதியாகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் உள்ளது. ஆனால் மற்றொரு இடத்தில் எரிமலை, பள்ளத்தாக்கு என கடுமையாக உள்ளது. அதனால் அதில் குற்றம் இருக்கிறது என்று நாம் நினைத்தால் அது நம்மளது அறிவீனமாகும். இங்கு ஒரு உற்பத்தி ரகசியத்தை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில் அந்த உற்பத்தியின் ரகசியம் நம்மளுக்கு புரிய வேண்டும். அதை நாம் முதலில் உணர வேண்டும். பொதுவாக நமக்கு கடுமையாக தோற்றமளிக்கும் பள்ளத்தாக்கு கழுகுகளுக்கும் வல்லூர்களுக்கும் இனிய ஒரு வாழும் இடமாக இருக்கிறது. அதே போல் ஒரு காட்டாற்று வெள்ளம், ஆழ்ந்த கடல் இவை நமக்கு ஆபத்தாக தோன்றும். ஆனால் கடல்வாழ் உயிரினங்களில் அவர்களுக்கு ஒரு இனிமையான வீடு, குடியிருக்கும் இடம் அது. கடுமையும் இனிமையும் அவற்றை உணர்ந்து அனுபவிக்கும் உயிர்களை பொறுத்துத்தான் அமைகிறது. நெருப்பு பற்றி பார்க்கும் பொழுது தீபச்சுடராகவும் பெரும் காட்டு தீயாகவும் சூரியன் என பல வடிவங்களில் உள்ளது. அதன் அளவும் தன்மையும் மாறுபடுகிறது. நாம் தொடர்பு கொள்ளும் உயிர்களிலும் இந்த விகிதாச்சாரம் உள்ளது. அது காரண காரியங்களோடு தான் இணைந்துள்ளது. நமக்கு பொதுவாக நாம் வெளியிடும் கரியமில வாயு மரங்களுக்கு சுவாச காற்றாக அமைகிறது. நமக்கு வேண்டிய உயிர் காற்று மரங்கள் மூலம் கிடைக்கிறது. காகத்தின் எச்சம் வேப்பங்கன்று வளர வழிவகை செய்யும். யானையின் எச்சம் காடுகளின் வளம் காக்கும். பொதுவாக நாம் கம்ஃபர்ட் ஜோன் என்று ஒன்றை குறிப்பிடுவோம். நமக்கு எல்லாம் நன்றாக நடக்கும் பொழுது அனைத்தும் சரியே என்றும், அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நமக்கு ஒவ்வாத ஒரு சூழல், ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது நாம் வேறுபட்டு இருக்கிறோம். ஒவ்வாத ஒரு சூழல், ஒவ்வாத ஒரு மனிதரோடு தொடர்பு இப்படி வரும் பொழுது வேறுபட்ட ஒரு சூழலில் நாம் இருப்பதை உணர்கிறோம். இதிலும் நாம் சமநிலையில் உள்ளோமா என்ற விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரம் உணர்ந்து விட்டால் நமக்கு இடையூறாக இருக்கும் தன்முனைப்பு மறைந்துவிடும். மனிதர்களுக்குள் இந்த மாற்றம், வேறுபாடு சில காரண காரியங்களோடு தான்
இருக்கிறது. இறைநிலை அந்த காரண காரியங்களால் தான் அவர்களை அந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து விட்டால் சமநிலை கிட்டுவிடும். நமக்கு இடையூறாக இருக்கும் தன்முனைப்பும் நம்மை விட்டு மறைந்துவிடும். ஓரிடத்தில் வேண்டாம் என்பதை மற்றொரு இடத்தில் இட்டு நிரப்புகிறது இயற்கை. ஓரிடத்தில் தேவையில்லை என்கிற ஒரு வஸ்துவை மற்றொரு இடத்தில் அத்தியாவசிய பொருளாக வைக்கிறது. பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள் இந்த சமநிலையை நிர்வகித்து வருகிறது. பகல் இரவு, நன்மை தீமை, சிறியது பெரியது, குளிர்ச்சி வெப்பம் என்ற வேற்றுமையோடு இருக்கும் இறைநிலையில் தவறும் இல்லை, குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. அனைத்தும் பிரம்மம், அனைத்திலும் பிரம்மம் என்பதை உணர்ந்து பஞ்சபூதங்களின் அருளோடு நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன். உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. துணை பேராசிரியர் ஹேமலதா. இன்னும் நேரம் இருக்குன்னா வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. அம்மா சொல்லலாங்கம்மா, சொல்லலாங்க. வாழ்க வளமுடன். இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்குங்க, பேசலாங்க. வாழ்க வளமுடன். பஞ்சபூதங்களை பத்தி கடந்த சில நாட்களாகவே என் உள்ளுணர்வுக்கு சில விஷயங்கள் என்னோடு என் சிந்தனைக்குள் மோதிக்கொண்டிருந்தது. சமீபத்தில் எங்கள் வீட்டின் மேல்புறம் வீடு கட்டலாமா, அந்த வேலையை இப்பொழுது ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணம் சிந்தனையில் இருந்தது. மேலும் என்னுடைய ஒரு சில விஷயங்கள் எனக்கு காலதாமதமாக ஆவதையும் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போ நேற்று வந்து என்னுடைய தாயார் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னுடைய மகள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அது என்ன இப்ப பண்ணலாங்களா என்ன அப்படின்னு அவங்களிடம் கேட்கும்போது, அவர் அந்த பூஜை செய்பவர் தாராளமாக செய்யலாம், அவர்களுக்கு பஞ்சபூதங்களின் அனுகிரகம் உள்ளது என்று அவர் கூறிய வார்த்தையை இன்று காலை என் தாயார் வந்து எனக்கு தொலைபேசி மூலமா சொன்னாங்க. இந்த பஞ்சபூதத்தை ஏன் நான் இவ்வளோ இதா எடுத்து நான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பஞ்சபூதம் அப்படிங்கிறது நம்மள இருந்து, நம்ம எப்ப பேசினாலும் அது நம்மள இருந்து வெளியே இருக்கிறதாக தான் நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறத நம்ம இன்னும் உணரல அப்படிங்கிறது தான். உணர்றது அப்படிங்கிறது ஒரு கோயிலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நாங்க போயிருந்தோம். கோவில் கும்பாபிஷேகம். அங்க வந்துட்டு காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்சது. எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தட்டு நிறைய பிரசாதம் வாங்கியாச்சு. நானே, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய கணவரின் தோழர்கள், அவங்களும் குடும்பத்தோட வந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது கோவில் என்பதால் என் கால்ல வந்து காலணி எல்லாம் இல்லை. அப்ப ஒரு அந்த ஒரு மண் குட்டு மேல எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் கால் வைத்த இடத்தில், என்னை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் கால் வைத்த இடத்தில் மட்டும் எனக்கு ஏதோ என் கால்ல பட்டுருச்சு அப்படிங்கறது நான் உணர்ந்துட்டேன். ஆனா என்னோட ரியாக்ஷன் பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் என்னால வெளிப்படுத்த முடியல. ஏன்னா இந்த தவம், நம்ம ஆழ்ந்து தவம் பண்ண இறைநிலையோட ஒன்றி இருக்கும் பொழுது ஒரு வேறுபட்ட சூழல்ல நம்ம கால்ல வேற ஒரு வேண்டத்தகாத ஒரு வஸ்து அப்படின்னு நம்ம நினைக்கிறது கால்ல பட்டா கூட அதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது என்னால அந்த இடத்துல பொறுமையா இருக்க முடிஞ்சதை நானே உணர்ந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த இடத்துல இருந்து நகர்ந்தேன். நான் நகரும் போது கொஞ்சம் சிரமப்படுறதை பார்த்துட்டு தான் என்னோட குடும்ப உறுப்பினர்கள், சரி ஏதோ கால்ல நம்ம மிதிச்சிட்டோம் அப்படிங்கிறது, அப்புறம் தண்ணி வச்சுட்டு நாங்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். ஆனா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நான் ஆழியாருக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக நான் போனேன். அங்க நம்ம பேராசிரியர் அவங்க பேசினாங்க. ஆழியார்ல பேசும்போது நம்ம மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த மாதிரி ஒரு மலம் அதை வந்து மிதிச்ச உடனே அந்த மலம் வந்து ஐயாவோட பேசுறதாக ஒரு நிகழ்வை அங்க வர்ணனை பண்ணி சொன்னாங்க. அப்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு குரு நம்மளை உயர்த்தி வைப்பாரு அப்படிங்கிற ஒரு இதை நான் அந்த தருணம் நான் அதை உணர்ந்துட்டேன். இது என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்தது. அதுக்கு நான் வந்து மகரிஷி அவர்கள், மனவளக்கலை, அப்புறம் திருப்பூர் மண்டலம் அவினாசி அறக்கட்டளை வந்த பேராசிரியர்கள், மகேஸ்வரியமா நிறைய தடவை வந்து பஞ்சபூத நவகிரகத்தவும் அவங்க எடுத்தும் கேட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து உணர்வு பூர்வமா ஒரு விஷயத்த நம்மளுக்கு கிடைக்கும் போது
அது வாழ்நாள் ஃபுல்லா நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுக்குது. வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. துணை பேராசிரியர் ஹேமலதா அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ஹேமலதா, பஞ்சபூதங்கள் உணர்வு பூர்வமா பேசுனீங்கம்மா இன்னைக்கு. அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்திலிருந்து வந்தது. அதாவது அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்கள் தான் நாம்னு நினைக்கும் போது அதிரடியா முதல் பாயிண்டே தன்முனைப்பு அகன்றுவிடும். உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ளும் போதுதான் அதனுடைய சிறப்பை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆதியனும் பரம்பொருள் பாட்டையும் பாடி அந்த பஞ்சபூதங்களின் நிலை பற்றி விளக்கியது மிகச் சிறப்பம்மா. அதே போல பஞ்சபூத நவகிரக தவத்துல பஞ்சபூதங்களினுடைய சிறப்ப, பெருமைய, நன்மைய, பயன்களை நாம பல கருத்தோடு விளக்கும் போது இன்னும் அதனுடைய தாத்பரியமான பெருமையை நாம் உணர்ந்தோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சியை சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பான கருத்தாக இருந்தது, நெகிழ்ச்சியா இருந்தது. அதாவது அந்த பஞ்சபூதங்களும் உணர அதனுடைய மேன்மையை நாம உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்த அந்த கருத்து. அதுவே நாமே அதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுபூர்வமான கருத்துக்களை பஞ்சபூதங்கள் என்கின்ற தலைப்பிலே எடுத்துரைத்த துணை பேராசிரியர் ஹேமலதா அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.